இங்க இவங்களுக்கு மாந்தி மயக்கமா வருதுன்னு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அங்க செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க எங்களுக்கு குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் உங்க வைஃப் பிரெக்னன்ட்னு சொல்றாரு. இந்த ஆட்டோல வந்து வீட்ல இறங்குறாரு. காசு கொடுக்காம போறதுக்கு அவங்க வைஃப் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. ஏஜ் எத்தனைன்னு கேட்டதுக்கு 45 சொன்னதுமே ஆட்டோக்காரனை கேவலமா பார்த்துட்டு போறான். அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாம் முடிவு எடுத்து ஊரை விட்டு போறாங்க. அப்ப போகும்போது பஸ்லயே இவங்களுக்கு வலி வந்துருது. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க. குழந்தையும் பிறந்துருது. ஆனா இவங்க இறந்து போறாங்க. சோ இவரே இந்த குழந்தைய தனியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல்ல சேர்க்கும் போது கூட இவர் எல்லாருமே தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதனால இந்த பையன் ரொம்ப வெறுப்பா வரான். அதனாலே அவங்க அப்பாவை பிடிக்காம காலேஜ் கூட வெளியூர்ல போய் படிக்க ஆரம்பிச்சிடான். அங்கேயே ஒரு பொண்ணையும் லவ் பண்றான். இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வீடு காலி பண்ணிட்டு அந்த காலேஜ் பக்கத்துலயே வந்துடுறாரு. சோ இவரு கூட இப்ப தங்க வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா இவங்க அப்பா பொண்ணு இல்லாத குறைய அவனை பொம்பளை வேஷம்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அதை பார்த்ததுமே திரும்பவும் கடுப்பா வரான். அந்த இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனில ஜாயின் பண்றான். அந்த கம்பெனியோட சிஇஓ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலுமே ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ கிராமத்துல இவங்க நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒழுங்கா போலன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். அந்த விஷயத்த சொல்லும் போது இவங்க மேல கோவமா இருப்பாங்க. அதனால கேட்காமலே விட்டுறாங்க. சோ இவங்க மேல கோவப்பட்டு ஒரு பிரசன்டேஷன்ல ஹிட்லர் மாதிரி வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்துறான். அதனால இவங்களுக்கு அசிங்கமாயி அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட அப்பா ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட வாட்ச்மேன் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வெளியே போகும்போது இந்த கம்பெனி சிஇஓட அப்பா பார்த்துட்டு ஷாக்கா வராரு. அண்ட் ஹீரோ கூட தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு. அப்பதான் இந்த கம்பெனியோட சிஇஓ தான் உங்க அக்கான்ற உண்மையை சொல்றாரு.